கீரை குழம்புக்கு வந்து இப்போ முதல்ல நம்ம துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேர் கீரை குழம்புன்னு சொல்லலாம், இல்லைனா கீரை சாம்பார்னு சொல்லுவாங்க பருப்பு போட்டு செய்கிறதுனால. 100 கிராம் துவரம் பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 பச்சை மிளகா இல்லை 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 விசில் விட்டு நான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். எப்பவுமே கீரை குழம்பு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வேக வைக்கும்பொழுது தட்டு போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ நான் வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ கீரையை போட்டு நான் அப்படியே வேக வச்சுக்கிறேன். குக்கரில் வந்து மூடி போட்டு வேக வைக்காமல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கீரை வந்து பார்த்தீங்கன்னா வசலைக்கீரை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வந்து கொடி வச்சு வளர்த்துட்ருக்கோம். அதில் விளைச்சது தான் இது. அதில் வந்த கீரை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரேராக கிடைக்கும் இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுங்கள். இந்த கீரையை ரொம்ப நல்லது உடம்புக்கு. மற்ற கீரைகள் கூட கிடைச்சிரும் ஈஸியாக வெளியில். ஆனால் வசலைக்கீரைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 100 கிராம் பருப்புக்கு நல்லா இந்த மாதிரி கை ஃபுல்லாக கீரையை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீரை கொஞ்சம் லைட்டாக வெந்ததுனாலே பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும், சுருங்கிடும். அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல. பருப்பு வேக வச்ச தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா பருப்பு வேக வச்ச தண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை வேகிறதுக்கு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கீரையை நான் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். கீரை நல்லா வெந்து வந்துடும். நல்லா எலசான கீரையை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை கடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்துட்டு நான் கடைஞ்சிக்க போகிறேன். இப்போது பருப்பு கடையும் போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். புளி உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக மாறணும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக கீரை குழம்பு. நம்ம வந்து கீரை குழம்பு பருப்பு குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து தாளித்து சேர்ப்பாங்க. வடகம் இல்லாததுனால நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு சேர்த்துக்கணும். அப்போ அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.